Students, in the last video, we have studied about the figures of speech. We have completed 6 to 7 topic. Rest of the topic we are going to see now. Euphemism. So that means to make unpleasant things sound pleasant. So, euphemism அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா to make unpleasant things. ஸோ இப்போ ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நாசுக்காக சொல்லுவாங்க. அந்த யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம சொல்ல வர ஒரு விஷயத்தை அதுக்குரிய வேர்டை யூஸ் பண்ணால் இப்போ மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுனால வேறு ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த ப்ளசண்ட்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லணுன்றப்ப என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பூசி மொழிகி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் யூஃபமிசம்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், he is handicapped. ஸோ ஹியர் ஹேண்டிகேப் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போது கை சரியாக வராமல் இருக்கிறவங்க, இல்லை ஒரு கால் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹீஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சு. ஸோ இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்த்து அவன் ஒரு ஹேண்டிகேப்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவன் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போது அந்த பீப்புளையே நம்ம மனசு கஷ்டப்படாமல் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் யூஃபமிசம். செகண்ட் ஒன், he is a mentally retarded child. ஸோ இப்போது அது வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக he is a special child. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்கள மனசு கஷ்டப்படாமல் அட் த சேம் டைம் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி தர மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன், he embarrassed internal sleep. ஸோ we know that internal means இன்டர்னல் ஸ்லீப் அப்படின்னாக்க டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெத்துன்னு நம்ம மென்ஷன் பண்ணாமல், ஏன்னா அதை கேட்கும்போதே எல்லாருக்குமே நான் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு பயம் வரும் டெத்து அப்படின்னு சொன்னாலே. ஸோ அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் இன்டர்னல் ஸ்லீப். ஸோ he embarrassed internal sleep. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுக்கு பதிலாக அதே மீனிங் தர வேறு ஒரு செப்பரேட் வேர்டு. ஸோ அது வந்து அதுக்குன்னு க்ரியேட் பண்ண ஒரு ஸ்பெஷல் வேர்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தட்ஸ் கால்ட் euphemism. Oxymoron, it's a contradictory word. So oxymoron, that means opposite meaning. So for the same sentence, if it's having a opposite meaning word, opposite meaning தர word same sentence இருந்துச்சுன்னா that's called oxymoron. For example, first one, he is the wisest fool of the earth. So here, ஸோ வைசஸ்ட், ஸோ அறிவுபூர்வமான அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபுல் முட்டாளான. ஸோ அப்போ அந்த ஆப்போசிட் மீனிங் தர ரெண்டு வேர்டுமே சேம் சென்டென்ஸில் வந்திருக்கு. ஸோ தட்ஸ் கால்ட் ஆக்சிமோரான். செகண்ட் ஒன், ட்ரூ லைஸ். ஸோ ஹியர் ட்ரூ லைஸ் ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங் தர வேர்டு. ஸோ அது சேம் ஒரே சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா ஆக்சிமோரான். தேர்ட் ஒன், இட் இஸ் தி ஸ்டார்டிங் ஆஃப் த எண்ட். ஸோ அப்போ அந்த சேம் சென்டென்ஸில் ஸ்டார்டிங் எண்ட் அப்படின்னு ஆப்போசிட் மீனிங் தர ரெண்டு வேர்டுமே வந்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் ஆக்சிமோரான். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த போயம் லைனில் ஸோ அந்த ஆப்போசிட் மீனிங் தர வேர்டு இருந்துச்சுன்னா we can find out that easily for the oxymoron. Fourth one, a closed opening. ஸோ closed opening, ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங் தர வேர்டு. ஸோ தட்ஸ் கால்ட் oxymoron. Next topic, pun. ஸோ ஹியர் pun mean more than one meaning. ஸோ ஹியர், ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்த்தோன்னாக்க வேறு மீனிங் தர வேர்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரே வேர்ட் வேறு இடத்துல வேறு மாதிரியான மீனிங் தர வேர்டு இருக்குது. தட்ஸ் கால்ட் pun. ஸோ ஹியர், ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து நம்ம போய்டிக் லைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஃபார் க்ரியேட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ரீடர். ஸோ ரீடர்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், is life worth living? It depends on the liver. ஸோ ஹியர் லிவர் அப்படின்றத பார்த்தோன்னாக்க ரெண்டு மீனிங் கொடுக்குது. அந்த லைஃப்பை வாழுறாங்க இல்லையா லிவர், ஸோ அந்த வாழுறவங்கள குறிக்குது. அனதர் ஒன் மீனிங், ஸோ நம்மளுடைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் அதுவும் ஒன்று. ஸோ இன்னர் ஆர்கான்ஸில், ஸோ அந்த லிவர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஸோ அப்போது இந்த லிவர் அப்படின்றது ரெண்டு வகையான மீனிங் கொடுக்குற வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, தட்ஸ் கால்ட் pun. செகண்ட் ஒன், better watch your new watch. ஸோ ஹியர் வாட்ச் அப்படின்றது நம்ம வாட்ச் பண்ணுறோம் கவனிக்கிறோம் அப்படின்ற மீனிங் கொடுக்குது. அனதர் ஒன் திங்,
ஸோ வாட்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வாட்ச் கட்டியிருப்போம் கையில், ஸோ அதை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ சேம் மீனிங், சேம் ஸ்பெல்லிங், அந்த சேம் வேர்ட் வேறு டிஃப்ரெண்ட்டான மீனிங்ஸ் தருது வேறு இடத்துல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃபாதர் வந்து ஒரு சன்னுக்கு வாட்ச் வாங்கி தராங்க. அந்த சன் வந்து அந்த வாட்சை தொலைச்சிட்டே இருக்கிறான். அப்படின்றப்போ அவர் வந்து அந்த சன்னுக்கிட்ட சொல்வார், பெட்டர் வாட்ச் யுவர் நியூ வாட்ச். அதாவது நிறைய வாட்ச் தொலைச்சிட்டு இருக்கிறதுனால பெட்டர் இதையாவது நல்லா பார்த்துக்கோ. எதை அப்படின்னு பார்த்தாக்கா வாட்ச். ஸோ உன்னுடைய வாட்சை நல்லா வாட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் திஸ் பன், ஸோ இந்த பன் நம்ம யூஸ் பண்ணுற அந்த கரெக்டான சென்ஸில் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரியலி இட்ஸ் வெரி ஃபன் டு ரீட். நெக்ஸ்ட் ஒன் onomatopoeia. ஸோ தட்ஸ் கால்ட் சவுண்ட் எஃபெக்ட். ஸோ வேர்ட்ஸ் தட் இமிட்டேட் தி சவுண்ட்ஸ் தே டிஸ்கிரைப். ஸோ ஒரு வேர்ட்ஸ் வந்து சவுண்டை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், தட்ஸ் கால்ட் onomatopoeia. நெக்ஸ்ட் ஒன் onomatopoeia, வேர்ட்ஸ் தட் இமிட்டேட் தி சவுண்ட்ஸ் தே டிஸ்கிரைப். ஸோ ஒரு சவுண்ட்ஸை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ தட்ஸ் கால்ட் onomatopoeia. ஸோ ஹியர் பீஸ், அந்த பீஸோடைய சவுண்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தென் அந்த தண்ணியில் வந்து இப்போ நம்ம கையால் அந்த தண்ணியில் வச்சு அடித்தோன்னா அந்த சவுண்டு கேட்கும் இல்லையா, தட்ஸ் கால்ட் ஸ்ப்ளாஷ். ஸோ அந்த மாதிரி அந்த சவுண்ட்ஸை நம்ம டினோட் பண்ணுறதுக்காக என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ தட்ஸ் கால்ட் onomatopoeia. Now see this picture clearly and read the words. So here ஒவ்வொரு திங்ஸில் இருந்தும் ப்ரொடியூசர் ஒரு சவுண்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக், ஸோ அந்த கிளாக்கோடைய சவுண்ட்ஸ், அண்ட் டிங் டாங், ஸோ பெல்லோடைய சவுண்ட்ஸ், பாப், ஸோ இப்போ ஒரு பலூன் இருக்குது, அது நம்ம ரொம்ப ஊதிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடும், வெடிச்சிடும், ஸோ அந்த சவுண்ட், அண்ட் ஸ்ப்ளாஷ். ஸோ ஒவ்வொரு சவுண்டையும் அதுக்குரிய அந்த வேர்டோட கொடுத்துருக்குறாங்க, ஜூம், ஸோ அந்த மாதிரி. ஸோ இதை நல்லா ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள், அண்ட் ஒவ்வொரு பிக்சரையும் பார்த்து அதனுடைய சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ரீட் அவுட் பண்ணிப்பார். அல்யூஷன். Allusion is a brief and indirect reference to a person, place, things or idea of historical, cultural, literary or political significance. So here allusion means, ஸோ நம்ம ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், ஸோ ஹிஸ்டாரிக்கலில் வந்து இப்போ ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், இல்லை ஐடியாஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த ஒரு பர்சன் கூட நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா காந்திஜி மாதிரி நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஹிஸ்டாரிக்கலில் அந்த ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிச்ச பீப்புள்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், ஆர் திங்ஸாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்டாரிக்கல் ஐடியாஸ், ஈவெண்ட்ஸ் ஏதாவதாக இருக்கலாம். ஸோ அது கூட நம்மளை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தட்ஸ் கால்ட் allusion. Example, don't act like a Romeo in front of her. ஸோ ஹியர் ரோமியோ நம்மளுக்கு நல்லா தெரியும். ரோமியோனா இப்போ யாரை சொல்லுவாங்கன்னா, ஸோ ஒரு ஹீரோ மாதிரி அவங்கள வந்து மற்றவங்க முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ எஸ்பெஷலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸுக்கு முன்னாடி அவங்கள வந்து ஒரு ஹீரோவாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது, அந்த ஹீரோயிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் ரோமியோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஒரு சிலரை வந்து ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ உனக்கு என்ன பெரிய ரோமியோன்னு நினப்பா அப்படின்னு கேட்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த ரோமியோன்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ட்ராமா எழுதியிருக்கிறாரு, தட்ஸ் ஃபார் ரோமியோ அண்ட் ஜூலியட். ஸோ அதில் வர அந்த ரோமியோவை குறிக்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், திஸ் பிளேஸ் இஸ் லைக் ஏ கார்டன் ஆஃப் ஈடன். ஸோ ஹியர் கார்டன் ஆஃப் ஈடன் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ கடவுள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த உலகத்தை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ண உடனே ஆடம் அண்ட் ஈவ், ஸோ ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை என்ன பண்ணுறாங்க, படைக்கிறாரு. அப்படி க்ரியேட் பண்ணும்போது அவங்க வாழறதுக்காக ஒரு பிளேஸை வந்து உருவாக்குறாரு. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி அந்த பிளேஸுக்கோட பேர் தான் என்னன்னாக்க கார்டன் ஆஃப் ஈடன். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் பிளேஸ் இஸ் லைக் ஏ கார்டன் ஆஃப் ஈடன். ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு தேவையான கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றப்போ அந்த பிளேஸ் அவங்க எது கூட கம்பேர் பண்ணுறாங்கனாக்கா கார்டன் ஆஃப் ஈடன். ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்குது தெரியுமா, கார்டன் ஆஃப் ஈடன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் இடம் பெற்ற ஒரு சில பிளேஸ் நேம். ஸோ அது மேபி பிளேஸாக இருக்கலாம், பர்சனாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு பேரை சொல்கிறாங்க இல்லையா, தட்ஸ் கால்ட் allusion. Students,
இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம 2 வீடியோவாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே உன்னுடைய கிளாஸ் ஒர்க்கில் ஃபாலோ பண்ணிக்கோ. 2 வீடியோஸில் கொடுத்துருக்குற அந்த ஒவ்வொரு டெஃபினிஷன் அந்த வித் எக்ஸாம்பிளோட உன்னுடைய கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோ. ஸோ யூ வாண்ட் டு சப்மிட் இட்.